بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய நகர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்திய நகர் கிளையின் சார்பாக திருப்பூர் மாவட்டம் நம்ம இந்த ரமலானில் ஒரு மாத காலத்தை அல்லாவுடைய கருணையினால் பயனுள்ள வகையில் அல்லாஹ் கழிக்க நம்மளுக்கு உதவி செஞ்சால் நம்ம பாடம் என்ன தலைப்பில் எடுத்திருந்தோம்னா திருக்குர்ஆனுடைய வசனங்களும் அதன் தொடர்புடைய சம்பவங்களும். அது அல்ஹம்துலில்லாஹ்னு 20 நாள் தொடர் பாடமாக எடுத்தோம். அதிலிருந்து கேள்வி பதில் கேட்பதாக சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் எல்லா பெண்களும் கலந்துக்கிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி 2 டீமாக பிரித்து கேள்விகள் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு டிவியில் விசுவல் கிளிப்பிங் காமிப்பாங்க. கிளிப்பிங் பார்த்துட்டு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் டீமுக்குள்ளே மசூரா பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சபட்சம் 1 நிமிடம் தான். 1 நிமிடம் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு இன்றைக்கி சொல்லலைன்னா நெக்ஸ்ட் டீமுக்கு அது பாஸ் பண்ணிடுவோம் நாங்கள். அதனால் நீங்கள் டக்குன்னு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் டக்குன்னு சொல்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் உதவி செய்யட்டும். நம்ம எப்பயுமே வலதுபுறத்துலேருந்து ஆரம்பிக்கிற அடிப்படையில் இன்றைக்கி முதல் கிளிப்பிங் உங்களுடைய டீம் நேம் அமத்துல்லாவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்மா உங்களுக்கு இந்த கிளிப்பிங் பாருங்கள். இந்த கிளிப்பிங் என்னன்னு புரியலைன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா கிளிப்பிங் உங்களுக்கு படம் புரிஞ்சுக்கிற முடியலைன்னா நீங்கள் அது என்ன கிளிப்பிங் நான் சொல்லிடுவேன். கரெக்டாக 1 நிமிஷம்மா. கேட்கலாமா? பிக்சர் புரியலன்னு கேட்கலாம். சஃபா மர்வா. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். அமத்துர் ரஹ்மானுக்கு பாயிண்ட். சாரி அமத்துல்லாக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் அமத்துர் ரஹ்மான். உஹதுமா உஹதுன்னு எழுதியிருக்கு. அதோட கனெக்ட் பண்ணி இங்கே பிக்சர் பார்த்து சொல்லுங்க. வானவர்கள் அல்லாஹ் வெற்றி எடுத்ததுக்கு வானவர்கள் அல்லாஹ் அனுப்பி. அது உஹது போர் இல்லை, பத்ர் போர். பத்ர் போர். இந்த மேலே நின்றுட்டு கீழே இறங்காதீங்க சாமி. இதுதான் நம்ம யோசனை முடியும். இந்த ரசூலா மேல சஹாபாக்கள் நிக்க வச்சு, மலைக்கு மேல இந்த சஹாபாக்கள் நிக்க வச்சு நீங்க நான் சொல்ற வரைக்கும் நீங்க கீழே இறங்காதீர்கள் அப்படின்னு. கனிமத்த பொருள். மலை ஒரு படை இருக்கு. இதுல இதை மட்டும் பார்த்தப்ப உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல பின்னாடி உள்ள விஷயங்கள்லாம் ரசூலா சொல்லி அனுப்புறதுதான் சொல்றீங்க. அது சொல்ல வேண்டியதில்லை. எல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் அப்டே காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு இல்ல முதல்ல 1 நிமிடத்தை தாண்டிவிட்டதா உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? இல்லைன்னா நம்ம ஸ்டூடெண்ட் கொடுத்துடலாம். சொல்றது சரியா பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாடை பற்கள்ல உடைக்கப்பட்டு அவங்க மரணிச்சிட்டாங்களாங்கிற ஒரு சரி ஸ்டூடெண்ட் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கைது பண்ணதுனால உஹது போர்.
புதுப்பொருள் வந்துட்டு அப்துல்லா பின் சுபைர் அவங்கள வந்துட்டு இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூல்லா. சரியா, இது என்னது ஒரு ஆர்மி படை, உங்களுக்கு பார்த்தவொடனே தெரியுதாம்மா? சரி, நெக்ஸ்ட் கிளிப்பிங்க. அமத்துல்லா. இது மோசடி சம்பந்தமான படம். மறுமை நாள் இப்ப நம்ம நம்ம இடத்துல அமானிதமா ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளை நம்ம மோசடி செஞ்சுட்டோம்னா, நம்ம எதை மோசடி செஞ்சோமோ ஆடு மாடு அதை வந்து மறுமை நாள்ல நம்ம கழுத்துல சுமந்தவாறு வருவோம். அதான் நம்ம தண்டனை. அது அமத்துல்லாக்கு இன்னொரு பாயிண்ட். அடுத்து அமத்துர் ரஸ்வான். சொல்லுங்க, நானே சொல்லிட்டு இருக்கேன். அந்த சஹாபி பேர் ஜுபேருங்க சஹாப். ஜுபேர்னு சொல்லி பேரு நினைப்பில்ல. அந்த 40 அம்புகள் வந்து அந்த சஹாபி ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. அவங்க 40 அம்புகள் வந்து என்னிடம் வந்து 40 அம்புகள் இருக்கு, அது கொண்டு நான் உங்ககிட்ட சண்டையிட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சம்பவம் தான். நேம் வேற யாருக்கா தெரியும் உங்க டீம்ல? தெரியல. நேம் வேற யாருக்கா தெரியும் உங்க டீம்ல? தெரியல. சரி, அல்ஹம்துலில்லாஹ். என்னதுன்னா, ஒரு சஹாபி ஹிஜ்ரத் பண்ணி போறாரு மக்காவில் இருந்து. அதை அந்த காஃபிர்களை சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க. அந்த சஹாபியோட நேம் வந்து சுஹைப். இவருக்காகத்தான் அந்த வசனம், தங்களை தாங்களே அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், குர்ஆன் வசனம் வந்து இவருக்காக இறக்கப்பட்டது தான். நீ அந்த நேம் சொல்லலை. சரி, நெக்ஸ்ட். இல்லை, அதனால மார்க் ஆட் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் 1 மார்க் போட்டுருங்க. அடுத்து அமத்துல்லா. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஏதாவது உங்களுக்கு தெரியறதா இருந்துச்சுன்னா நீங்க கிட்ட கேளுங்க, நம்ம என்ன பிக்சர் என்னன்னா ரெண்டு பேர் குடும்பமா நிக்கிறாங்க. இவங்க ஒரு குடும்பம், அவங்க ஒரு குடும்பம் நிக்கிறாங்க. இவங்க பெண்கள், அவங்க பெண்கள், இவங்க ஆண்கள், அவங்க ஆண்கள். என்ன சொல்றீங்க? இது முபாலா சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதுக்கு எப்படி தீர்வு காட்டுறதுங்கிறதே அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான். அது வந்து 2 குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், இந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்து யாரு பொய் சத்தியம் உரைக்கிறாங்களோ, பொய் சொல்றாங்களோ சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அமத்துல்லாவுக்கு 1 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அமத்துர் ரஹ்மான். உங்களுக்கு ஏதாவது பிக்சர்ல தெரியலன்னா கேளுங்கம்மா, நான் உங்களுக்கு அதை சொல்றேன். பயணத்துல போகல அவருடைய தோற்றத்தை பார்த்தா அது என்ன மாறுது, அதோட அந்த துஆவை நீ கனெக்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து பேசிட்டேன், ரசூலுல்லாஹ் எதிர்த்து பேசிட்டேன். சத்தம் போட்டு கவனிங்க. அந்த அவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு அதோட இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவாக தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த மரணைக்காக இமையில மரம் அதுவாக கேட்டவரை அந்த மனிதர் இம்மையில ரசூலா வந்து ஒரு மனிதரை பார்க்கும்போது ரொம்ப நோஞ்சானமா அது இல்லை. செவியுற்றும் கட்டுப்பட்டோம். என்னது? அதுதான் இல்லைன்னு சொல்றாங்க. அமத்துல்லா தெரியுமா? சொல்லுங்க. அல்லாவின் அடிமை.
எத்தனை முறை அவங்க பாவம் செய்து விட்டு அல்லாவிடம் திரும்ப திரும்ப கேட்டாலும் அல்லாஹ் வந்து மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அடிமை தோற்றம் கிறிஸ்தவர்கள பாவ மன்னிப்பு. ஒரு அடிமை எவ்வளவு முறை மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அமத்துல்லாஹ்க்கு இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கங்கம்மா. கேட்கப்படும் துவா அங்கீகரிக்கப்படும். ஆனா வந்து அவங்க செய்யற தொழிலோ இதுலோ ஹராமான இது செய்யும் போது அது பிரயாணத்தில் தலைவிரி கோலமா இருந்தாலும் அவன் கேட்ட பிரார்த்தனை வந்து அங்கீகரிக்கப்படாது. ஏன்னா அவர் உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, அருந்தும் பானம் இதுல ஹராமான இருந்தா அதுல அல்லாஹ் அந்த அவர்களுடைய பிரார்த்தனையை நிராகரிச்சிருவான், ஏத்துக்க மாட்டான். அமத்துர் ரஹ்மான் புரியுமா? ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதிட்டும் பாதுகாத்துட்டு இருக்கும்போது சைத்தான் வந்து பொருளை எடுக்க வந்தாங்க. அமத்துர் ரஹ்மானுக்கு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கோமா? அடுத்து அமத்துல்லா. என்னன்னா இல்ல பறந்து விரிந்து விரிந்து இருக்கிறது. என்ன கேட்ட பிக்சர் அதான் சரணி. அதான் அப்போ ஊர்ல முன்னாடி போய் அதான் இந்த வசனம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க முன்னாடி போய் இது பண்ணி உயிரை விட்டாங்கன்னு அந்த சொல்லி பார்க்கலாம். வானம் மற்றும் பூமியின் பரப்பளவுள்ள சொர்க்கத்தை அடைவதற்காக விரையுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த சரி, அல்ஹம்துலில்லாஹ். அமத்துல்லாஹ் போட்டுக்கோமா. அடுத்து அமத்துர் ரஹ்மான். பிக்சர்ல ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட கேளுங்கம்மா, நான் உங்களுக்கு அறியேன். பிக்சர் வந்து ஒரு ஒட்டகம் இருக்குமா, பக்கத்துல இருக்கு ஒட்டகக்கறி. இது வந்து ஒரு படை, போர் படை. ரசூலா வந்து போற காலத்துல கேட்பாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு எத்தனை பேர் வந்து அது பதில் போடுறா. இது ஒரு ஆளை பிடிச்சி சஹாபிகள் வந்து அடிக்கும் போது உங்க ஆளுங்க எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி இந்த பதில் போடுற காலத்துலதான். ஆனா இடம் பதிர்களம் அங்க அந்த சஹாபி அடிக்கும் போது எத்தனை ஒட்டகம் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாதுன்னு சொல்லும் போது எத்தனை ஒட்டகம் அழைப்பீங்கன்னு சொல்லும் போது அப்போ 1ல இருந்து 10ன்ற மாதிரி பதில் சொல்லுவாங்க. அப்ப அவங்க 1000 பேருக்கு வந்து 1100 பேர் இருப்பாங்கன்னு கண்டிப்பாங்க. 1ல இருந்து 10 இல்ல 9 அல்லது 10 சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு மார்க். அடுத்து அமத்துல்லா. திண்ணை தோழர்கள். இது திண்ணை தோழர்கள். அன்சாரிகள் வந்து திண்ணை தோழர்களா இது ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களுக்காக பேரிச்சம்பள கொலைகளை அன்சாரிகள் கட்டுவது வழக்கம். அதுலேயும் சிலர் பயனில்லாத நபவியில திண்ணை தோழர்களுக்காக அன்சாரிகள் கட்டி தொகப்படக்கூடிய பேரிச்சம் குலை. அடுத்து அமத்துர் ரஹ்மான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா எந்த குழந்தை பிறந்தாலும் பிறந்த உடனே சைத்தான் தீண்டாம இருக்கிறது இல்ல மாதிரி ரசூலாவும் நீ சொல்றது சேர்ந்து அதுதான்
ஆனா வந்து கட்டுறது அந்த செவுரு கட்டுறாங்க. செவுரு கட்டுறது, இது ஓட்டை, இது உடம்பு சரியில்லாமன்றது. இது சொல்லுங்க. சொல்ல வராதாம்மா. இது மூசா நபி அவர் கலருங்கிற அடியார அல்லாஹ் போய் சந்திக்க சொல்றா. அவரோட போகும்போது நடக்கிற சம்பவங்கள் அதை பத்தி. படகுல முதல்ல படகுல போறாங்க 2 பேரும். அவர் படகுல படகுல ஓட்ட போடுறது, அந்த இடிந்த சுவரை கட்டுறது, கொலை செய்யறது, 3 சம்பவங்கள். அமத்து ரஹ்மான் மார்க்காங்க. அமத்துல்லாக்கு மார்க் போட்டுருங்கம்மா. அமத்து ரஹ்மான் மறு அதே படம் தான் வருது. போர்க்களம் ஜனாசா நிறைய இருக்கு. போர்க்களம் ஜனாசா நிறைய இருக்கு. எத்தனை ஜனாசா? போர்க்களத்துடைய பெயர் சொல்லணும். எத்தனை ஜனாசான்னு சொன்னீங்க. நம்மளுக்கு எத்தனைன்னு சொல்லும்போது இந்த சம்பவம் என்ன பேரு? பத்ர் போடுங்க. பத்ர் பேர்ல கொல்லப்பட்டாங்க தான். ஆனா எத்தனை பேர் சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்லை. உஹது போர்க்களம், அதுல நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. 70 பேர். அதாவது வந்து 70 பேரை வந்து கொண்டுட்டாங்க. அதை உங்களுக்கு பாடம் நடத்தும் போதே சொன்னேன். அப்போ கூட அபு சுபியான் வெளியே நின்று கூட கேட்பாரு. அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு சொன்னது தான். அமத்துல்லாக்கு மார்க் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ யார் கொஸ்டின் போகணும்? அமத்துல்லாக்கு தான் போகணும். ரசூலில்லா வந்து ஒரு இக்ராம் செஞ்சது. அது அந்த இக்ராமுடைய பேர் வந்து இல்லை பேர் வந்து ஒரே இக்ராம்ல உம்ராவி ஹஜ்ஜை நிறைவேற்றுறது வந்து கிரான் ஹஜ். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது. அமத்து ரஹ்மான் போர் தான் பத்ர் போடுறது. பத்ர் போர்ல எல்லாம் வந்து மழையை கொடுத்து நிம்மதியான ஊக்கத்தவும் கெட்டவங்களுக்கு வந்து வேதனையும் கொடுத்துருவாங்க. கவலைப்படுற மாதிரி. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அமத்துல்லா. உகது போர்க்கள சம்பந்தமான வீடியோ தான் இதுவும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த படைகளை மலை மேலே அனுப்புனவொடனே என்ன நடந்தாலும் கீழே இறங்கி வரக்கூடாதுன்னு சொல்லி இதுல என் உடலை கழுகுகள் கொத்தி தின்னாலும் கூட நீங்க கீழே இறங்கி வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சொல்ல மாட்டாங்க. முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு முஸ்லிம்களை வந்து எங்கள் படையினரை வந்து கழுகுகளுக்கு அந்த எங்களுடைய உடல்களை பறவைகள் கொத்தி திங்கதை பார்த்தாலும் கூட நீ கீழே இறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து அமத்து ரஹ்மான்.
அதெல்லாம் சம்பவம் சொல்லுக்கா, அது மட்டும் சொல்ல முடியாது. கணவன் மனைவி உறவு எப்படின்னா, அவங்க பிடிக்காத செஞ்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் படுக்கையை விட்டு தள்ளி இருக்கணும். ரொம்ப படுக்கையை வைத்து தள்ளி இருக்கணும். மறுபடியும் வந்து ரொம்ப இதனா லேசான முறையில் அடித்து அவங்களை திருத்தணும், கண்டிக்கணும். அரசோட அரசு கீழே கண்ணாடி சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பறவைக்கு வந்து போர்ல சகிதாரவங்களுக்கு அல்லாஹ் வந்து உயிரை வந்து பறவையோட கூட்டில் வச்சு கண்ணாடி கூட்டில் வந்து அடைச்சி வச்சிருவான். சொர்க்கம் அவங்களுக்கு கபரு வேதனை இல்லை. வந்து சொர்க்கத்தில் வந்து அவங்க பழங்கள் வந்து சுவைக்க கொடுப்பாங்க. அல்லாஹ் வந்து கூட்டில் அடைச்சி வைக்க மாட்டான், அவங்களே அடைவாங்க. அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்துக்கு கீழே அல்லாஹ் கண்ணாடி கூடை தொங்க விட்டுருப்பான். அந்த சகிதுகளுக்கு என்ன அந்தஸ்துனா, பறவை வடிவில் சொர்க்கத்தில் அந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களே வந்து கண்ணாடி கூண்டில் அடைஞ்சிக்குவாங்க. அல்லாஹ் அடைக்க மாட்டான். அடுத்து அமத்து ரஹ்மான். சஜிதா வசனம் சொல்லவா? சஜித வஜ்ஹிய இல்லதி ஹலகஹு சக்க சம்ஹஹு வபஸரஹு கௌலிஹி விஹுபதிஹி. இன்னை சரி, அல்ஹம்துலில்லாஹ். சரி, மனிதர் நோய்வாய்ப்பட்ட அந்த சூறா சொல்லி கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு. அவரை சந்திக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அப்ப அவரு குறுகிய கோழி குஞ்சு போல உக்காந்துருக்காரு. அதுக்கு அவங்க வந்து துவா செய்யறாங்க, எனக்கு மறுமையில எதுவுமே வேண்டாம், இம்மையிலே போதும்னு சொல்லி கேட்டனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தவறு, இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அஸ்னத்தன் வஃபில் ஆயிரத்தி அஸ்னத்தன் வக்கீனா அதாஃபனார் அந்த துவா சொல்லி கொடுக்குறாங்க. அது தொடர்புடைய வசனம். அடுத்து சொல்லுங்க, நீங்க நாளை எல்லாம் சொல்லுங்க. சொர்க்கத்துல தர உணவு அந்த பறவையோட கழுத்து வந்து ஒட்டகமாக இருக்கும். சொர்க்கத்தில் வந்து ஒரு பறவையோட உணவு அந்த மாமிசம் கொடுக்கப்படும். அந்த பறவையோட கழுத்து வந்து ஒட்டகத்தை போல நீண்டு இருக்கும். உணவினுடைய ஒரு அடையாளம். அமத்துல்லா. என்ன பிக்சர் வந்து ஒரு ஒரு மனிதன் வச்சுக்கிறேன், கேள்வி வச்சுக்கிறேன், பாய வேற யாரோ வராங்க, கோவமா இருக்காங்க, மேல வந்து ஒரு ஆர்மி வீரர்கள் காட்டுறாங்க. கோவம் வரும்போது சிறந்தவே போர்க்களத்துல சண்டையிடுறவ தனக்கு வரக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்தவங்களே சிறந்த வீரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அமத்து ரஹ்மான். இதுதான் நம்ம இது பத்ர் போர் வந்து நான் சொல்றது கரெக்டாக பாருங்க. அதாவது அந்த ஒரு வணிக கூட்டத்தை பிடிக்கத்தானே போயிருக்கிறாங்க. அதுதான் இந்த இதுல இருந்து ஒரு விஷயத்தை சொல்றதா இல்லை எப்படி? அந்த பத்ர் தைத்துல வந்து போருக்குன்னு சொல்லி போகல, அந்த வணிக அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வணிக கூட்டத்தை வியாபார கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக அதனால நான் பேர் தேவையில்லைன்னு சொன்னதுனாலதான் உங்கள்கிட்ட அந்த நேம் கேட்காம அது என்ன குழுன்னு மட்டும் சொல்றேன்.
அது இல்ல. என்ன வரும்? ஆமா ம்? இது இந்தாங்க. அப்ப அவங்க வந்து கையேந்தி துவா அழுது துவா கேட்குவாங்களே அது. அவங்க டெய்லி செய்யக்கூடிய விஷயம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவ மன்னிப்பு ஒரு முறை ஐஸர் அலிலாக அவங்க ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுவாங்க. முன்பின் பாவங்கள் பண்ணி மன்னிக்கப்பட்ட அவரே ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அடுத்து அமர்த்தலாம். சிறந்தது கொடுப்பான்னு சொல்லுவாங்க. கணவர் இருந்தபோது ரசனோட மனைவி யாரு? சொல்லுங்க பேர் சொல்லுங்க. இது கூட சிறந்தது சொல்லுவாங்க. சொல்லுங்க சிறந்தது சொல்லுங்க. ரசனோட மனைவி இருங்க நீங்க சொல்லுங்க. கணவர் இறந்துருவாரு. இந்த கணவர் இறந்துருவாருக்கா. அந்த கணவர் வந்து கணவன் இறந்த பிறகு ரசூலா வந்து இதை விட அதுதான் சொல்லுங்க. ரசூலா அந்த மனைவி இதை விட சிறந்தவர் யார் கிடைப்பாங்க? பல்லா வந்து ரசூலாவே கணவராக மாற்றி கொடுத்தாங்க. சபியா ரலியா இது ஒரு சஹாபி இறந்துடுறாங்க. சஹாபி சார் கணவர் இறந்துடுறாரு. அவங்க மனைவிட்ட வந்து ரசூல்லா வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னா இல்லை ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இதை விட சிறந்த அல்லாஹ் கொடுப்பேன் அப்படின்னு. இல்லை இது இந்த கணவரோட சிறந்தது எப்படி கிடைக்கும் அப்படின்னு ரசூல்லாவே அவங்களுக்கு கணவராக பெண்மணியோட பேரு லேசான பேரெல்லாம் நீங்க சொல்ல முடியும். அடிக்கடி இதெல்லாம் கேட்கக்கூடிய சஹாபிய பெண்மணியோட பேர் இதை வந்து சொல்லாமல இருக்கக்கூடாது. அடுத்து அமத்துலாம். எலும்பு இது ஜின்கள் சம்பந்தமான கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஜின்கள் கேட்குறாங்க எங்களுக்கான உணவு எது அப்படின்னு. அதுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹலாலான முறையில் அறுக்கப்பட்ட பிராணிகளுடைய எலும்பு உங்களுக்கான உணவாகும்னு சொன்னாங்க. ஜீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? நாலு பெண்கள் காட்டுறாங்க. நாலு பெண்கள் இரண்டு பேர், நாலு பெண்கள் தான். சிறந்த பெண்மணி 4 பேர். கதிஜா ரலியல்லாஹு, மரியம் இது ஃபிரௌனோட மனைவி, ஆசர் ஃபாத்திமா. அதே உலக பெண்மணிலே 4 பேரை சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு, அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு, மரியம் அலைஹிஸ்ஸலாம், பிறனுடைய மனைவி வந்து அவங்க ஒருத்தவங்க. மொத்தம் 4 பேர். இது கணவனுக்கான கடமைகள். தான்
தான் உண்ணும் போது அதே போல மனைவிக்கும் உண்ண கொடுப்பதும், தான் உடை உடுத்தும் போது உடுத்துவது போலவே மனைவிக்கும் உடுத்த கொடுப்பதும் கணவனுக்கான கடமை. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒன்று இருக்கு. மூன்று குழந்தைகள் பேசுனதா தொட்டில் பருவத்தில் பேசுனது. ஒன்று வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இன்னொன்று வந்து அந்த ஆடு மேய்மை குழந்தை, மூன்றாவதா வந்து ஒரு தாய் வந்து குழந்தைக்கு பால் ஊற்றுறாங்க, அந்த குழந்தை பேசும். அது 3 குழந்தைகள் வந்து தொட்டில் பருவத்தில் பேசியதாக ரசூலா சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு வந்து ஜுரைஜ் அப்படிங்கிற ஒரு நல்லடியாருக்காக அல்லாவால் பேசப்பட்ட ஒரு குழந்தை. இன்னொன்று வந்து ஒரு தாய் வந்து குழந்தைக்கு பாலூட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து 2 பேரை காமிச்சு இவங்கள மாதிரி வரட்டும் நீ அவங்க சொல்லும்போது இவங்கள மாதிரி வரவேணா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்றது ஒரு நீண்டடி சம்பவம். நம்மளுக்கு அது தேவையில்லை. 3 குழந்தைகள் தொட்டில் பருவத்தில் பேசினது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். கேள்வி பதில் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு அல்லாஹ்வுடைய கருணையினால.